அந்தரங்கமாக போவது தலைவர்கள் மத்தியில் இதெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு முதல் காரணம் இவங்க தான். இவங்க வந்து அரசியல் விமர்சனத்தை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறதுனால தான் இந்த விஷயம் போகுது. ஒருத்தருடைய காலில் விழுந்தார், மோடி காலில் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாரு? கூட்டணி போனதை வச்சு தானே? கூட்டணி போனதை வச்சு தானே சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா கூட்டணி போனார், அவங்க தாத்தா பிஜேபி கூட. அப்போ வாஜ்பாய் காலில் விழுந்தார்னு வச்சுக்கலாமா? எமர்ஜென்சியில் அவ்வளோ கொடுமைப்படுத்தின இந்திரா காந்தி கூட 80ல் கரங்கோத்தார், நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு. அதுவும் கூட்டணி தானே? அதை காலில் விழுந்ததை எடுத்துக்கலாமா? இவர் இப்போ 8, 10 கட்சிகளை கூட வச்சுட்ருக்காரு. இவங்க எல்லாம் மக்கள் நல கூட்டணியாக வெளியில் இருந்தவங்க தானே? அவர்களை இவர் கூப்பிட்டு வச்சு தானே ஜெயிச்சார். ஆமாம். அப்போ இவர்கள் காலிலெல்லாம் விழுந்தாருன்னு வச்சுக்கலாமா? எந்த திருமாவளவனை விரட்டினாரோ அவர் காலில் விழுந்தார் அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லாட்டி இந்த மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அவர்கள் காலில் விழுந்தாங்கன்னு வச்சுக்கலாமா? ஒரு ஏற்பாட்டின் பேரில் உங்களுக்கு கூட்டணி அமையும். அது நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணீங்க. மதவெறி பக்கம் போயிட்டாரு, அது என்ன வேணால் பண்ணுங்கள். காலில் விழுந்தார், அவர் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இருக்கலாம். தொடர்ந்து இதையே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த கூட்டணிக்காக போனதையே காலில் விழுந்தாருன்னா கூட்டணிக்கு நீங்களும் தான் போயிருக்கீங்க. எல்லாரும் தான் போயிருக்காங்க. யார் போகல? நாளைக்கு விஜயும் இதே தான் சொல்லுவாங்க. இவர்களால் அரசியல் ரீதியாக விமர்சிக்க முடியாது. அது பதிலாக இது ஒருத்தர் பேசுகிறாருல மூத்த பத்திரிகையாளர், காருக்குள்ளே திரிஷா இருந்தாங்க.